إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حامل الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال النبي صلى الله عليه وسلم إذا فسد أهل الشام فلا خير لكم أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் கபூல் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, உலகத்தினுடைய இந்த நிலை, குறிப்பாக கஸா பலஸ்தீனுடைய பகுதி, உலகத்தில் நிலை குலைந்து போய் எல்லோருடைய கவனமும் உலகத்தினுடைய கவனம் எல்லாம் அங்கே திருப்பி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரணமான பூமி அல்ல, அது ஒரு பரக்கத்தான பூமி என்று குர்ஆன் சொல்கிறது. நம்முடைய ஆரம்ப கிப்லா அதுதான். புனிதமான மக்கமா நகரத்தை முன்னோக்கி தொழுவதற்கு முன்னால் அதை முன்னோக்கித்தான் உலகத்தில் கிபிலாவாக ஆக்கப்பட்டிருந்தது. நம்முடைய ஆரம்ப கிபிலா அதுதான். ஹஜ்ரத் சய்யிதுனா மூஸா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு உரையாடுவதற்காக வேண்டி அமைந்த தூர் சீனா மலை அங்கேதான் அமைந்திருக்கிறது. மனித புனிதராம் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து அவர்கள் பைத்துல் மக்தஸ் வரை இஸ்ரா என்று சென்றார்கள் என்றால் அங்கிருந்துதான் மிஅராஜை தொடங்கியது. அங்கிருந்து வான்மண்டலத்தினுடைய மிஅராஜை தொடங்கிய இடமும் அந்த புனிதமான பூமி தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் நபிமார்கள் அடங்க பெற்றிருக்கக்கூடிய பரக்கத்தான பூமி. ஆலமுல் அர்வாஹ் அரஃபாவில் நடந்தது என்ற ஹதீஸிலே வருகிறது. மக்காவிற்கு அருகிலே உள்ள அரஃபாவில் தான் ஆலமுல் அர்வாஹ் என்பது நடந்தது. ஆனால் ஆலமுல் மஹ்ஷர், கியாமத்தினுடைய அந்த தொடக்கத்திற்காக வேண்டி கூட்டப்படக்கூடிய அந்த கூட்டத்தின் தொடக்கம் அது ஷாமில் இருக்கும் என்று ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் மஹதி அவர்கள் மக்காவில் வெளிப்பட்டாலும் கூட அவர்களுடைய ஆட்சியும் கூட ஷாமை அடிப்படையாக வைத்துத்தான் நடக்கும். முதலாக இமாம் மஹதியிடத்திலே பைஅத் செய்யக்கூடியவர்கள் ஷாம் நாட்டினுடைய வலிமார்கள் என்று கூட ஹதீஸிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பூமி ஒரு புனிதமான பூமி, அருளான பூமி, பாக்கியமான ஒரு பூமி என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இன்று அந்த பூமியை, பெருமக்களே, இந்த பூமியை யூதர்களுடைய அட்டுழியம், அமெரிக்காவினுடைய அராஜகம் எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பூமியாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வார்த்தைகளால் சொல்ல இயலாத அளவிற்கு, நம்முடைய கண்களால் காண இயலாத அளவிற்குண்டான காட்சிகள், மனதெல்லாம் உலுக்கி போடக்கூடிய விஷயங்கள், சாதாரணமான கொஞ்சம் மனிதாபிமானம் உள்ளவர்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்குண்டான கனமான வேதனைகள் நிறைந்த ஒரு நிலையாக அங்கே உள்ள நிலைப்பாடுகள் அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, கொலை செய்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளை, பெண்களை, வாலிபர்களை குறிப்பாக குறிவைத்து கொலை செய்கிறார்கள். கடந்த 2 வருடங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட 18,000 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எந்த கடின சித்தம் உள்ளவனுக்கும் கூட குழந்தைகளை பார்த்தால் ஒரு இரக்கம் ஏற்படும், பிள்ளைகளை பார்த்தால் ஒரு அன்பு ஏற்படும். அந்த பிள்ளையினுடைய மழலை சிரிப்பிலே நம்மை நாம் கொடுப்போம். எந்த பிள்ளையாக இருந்தாலும் அது ஒரு மழலை சிரிப்பு நம்மை பார்த்து சிரித்தால்
அதிலே ஆனந்தப்படக்கூடியவர்கள் தான் உலகத்திலே கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பச்சிலம் பாலகர்களை, வளர்ந்து வரக்கூடிய அந்த தளிர்களை எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் கொலை செய்கிறார். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 18,000க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்னாலே ஒரு அல் ஜஸீரா ஒரு போட்டோவை வெளியிட்டிருந்தது. ஒரு குழந்தை பாலை சுடு மணலில் கிடக்கிறார். பாலையினுடைய சுடு மணலில் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிறதா மரணமாகி விட்டதா என்று தெரியவில்லை. பாலையினுடைய சுடு மணலில் அது தன்னுடைய முகத்தை புதைத்துக் கொண்டு கிடக்கிறது. அருமையானவர்களே, சாதாரணமானதல்ல. அந்த பாலை சுடுமணலில் படித்துறங்கக்கூடிய அந்த இளம் பிஞ்சு தாயினுடைய மடியிலேயும் அதை ஓர் சிரிப்போடு தொட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு குழந்தை, தாயினுடைய மடியிலும் சிரிப்போடு தொட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு குழந்தை வெப்பமடிக்கக்கூடிய அந்த பாலைவனத்தினுடைய புழுதி புயல் கிடக்கிறது. அதனுடைய முகம் குப்பர கிடக்கக்கூடிய அந்த காட்சி உலகத்தை எல்லாம் உலுக்கி இருக்கிறது. பெருமக்கள், சாதாரணமான ஒன்று அல்ல. 18,000 குழந்தைகளுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு வரிதான், ஒரு செயல்தான் அந்த பிள்ளைகளுடைய நிலைப்பாடு என்பது. முடியவர்களுக்கு துப்பாக்கியின் மொழிகள் தான் தெரியுமே தவிர குழந்தைகளுடைய துயரம் அவர்களால் தெரிய இயலாது. அது மாதிரி அவர்களுடைய கொலை வாலிபர்களை குறிவைத்து, குழந்தைகளை குறிவைத்து, பெண்களை குறிவைத்து, இவர்கள் தானே குழந்தைகளை பெற்றெடுத்து அடுத்த சந்ததியை தர முடியும் என்பதனாலே பெண்களை குறிவைத்து கொலை செய்யக்கூடிய கொடூரமான ஒரு நிலை. அதேபோல் செழிப்பான பூமி அந்த பூமி, செழிப்பான பரக்கத்தான பூமி அந்த பூமி, ஏராளமான ஆலிவ் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பூமி, அதையெல்லாம் வெட்டி வீழ்த்தி ஒரு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்த பூமியிலே ஒரு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். பசி, உணவினுடைய தட்டுப்பாடு, தண்ணீருடைய தட்டுப்பாடு, மக்கள் அடைகிறார்கள் இருக்கக்கூடியவர்கள். அருமையானவர்களே, சில வாரங்களுக்கு முன்னால் ரஸாவினுடைய இமாம் அவர்கள் ஜும்மாவிலே மக்கள் கூடியிருக்கிறார்கள் தொழுவதற்காக. அந்த மக்களிடத்தில் சொல்கிறார், அவர் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, உங்களிடத்தில் சொல்வதற்கு என்ன இருக்கிறது, உங்களுக்கும் பசி இருக்கிறது, தாங்க முடியாத பசி இருக்கிறது, எனக்கும் தாங்க இயலாத பசி இருக்கிறது, எழுந்திருங்கள் தொழுவோம் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். உலகத்திலேயே மிக சுருக்கமாக சின்ன வார்த்தைகளை கொண்டு நிகழ்த்தப்பட்ட ஹுத்பா என்பதை சொல்வார். சொல்வதற்கு என்ன இருக்கிறது, உங்களாலும் தாங்க முடியாத அளவிற்குண்டான பசி, எனக்கும் தாங்க இயலாத அளவிற்குண்டான பசி, எல்லா நிலையிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் நாம் சொல்வோம், சொல்வதற்கு ஒன்றுமில்லை, எழுங்கள் தக்பீர் கட்டி தொழுவோம் என்று அவர் தன்னுடைய ஹுத்பாவில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு கொடுமையான ஒரு பசியை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இருப்பிடங்கள் தகர்ப்பு, இருப்பிடங்களை எல்லாம் கொடுமையான முறையிலே நச்சு புகைகளை அதோடு சேர்த்து, உலகத்திலே இப்படிப்பட்ட கொடூரங்கள் நிகழ்த்தப்படவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நச்சு புகைகளை சேர்த்து பெரும் பெரும் கட்டிடங்களை எல்லாம், வாழ்வாங்கு வாழ்ந்தவர்களை எல்லாம், அந்த பூமிக்கு சொந்தக்காரர்களை, அந்த பூமியினுடைய சொந்தக்காரர்களை, வந்தேரிகளான இவர்கள் அந்த பூமியினுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் தங்குவதற்கு இடமின்றி அதையெல்லாம் அழித்தொழிக்கிறார்கள். கல் மனதையும் கரைத்து விடக்கூடிய காட்சிகளைத்தான் அங்கே காண முடிகிறது. அருமையான பெருமக்களே, உலக நாடுகளிலே கொஞ்ச நெஞ்சம் இறக்கம் வந்து போர் நிறுத்தம் வேண்டாம் என்று ஐநாவிலே தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த அமெரிக்காவினுடைய அராஜகத்தன்மை கொண்ட இந்த அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பெயரை நிலையை பயன்படுத்தி, தனக்கு இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்து நிறுத்துகிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் எந்த நாட்டிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலைப்பாடுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, 1948 ஐநா ஒரு தீர்மானம் போட்டது, உலகத்தில் எந்த நாட்டிலேயும் இனிமேல் இன அழிப்பு கூடாது, இன அழிப்பே கூடாது. சண்டைகள் எங்கேயாவது வருகிறது, ஆனால் ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய அந்த முயற்சியை செய்யக்கூடாது, அதை அனுமதிக்காது ஐநா. அப்படி எங்காவது ஒரு நாட்டிலே இன அழிப்பு ஏற்பட்டு அது உறுதி செய்யப்பட்டால், ஐநாவுடைய மன்றம் அதை உறுதி செய்யப்பட்டால், எந்த நாடுகளும் அதன் மீது போர் தொடுத்தால் அது போர் குற்றமாக கருதப்படாது என்று சொல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலை அங்கே ஏற்றப்பட்டது. அதற்கு பிறகு இதுவரை உலகத்திலே ஐநாவுடைய மனித உரிமை விசாரணை குழு உலகத்தில் எந்த நாட்டிலேயும்
இப்படிப்பட்ட இன அழிப்பு நடந்ததாக இதுவரை ஒரு அறிக்கை வெளியிட்டது. இதுவரை பல இடங்களில் சில காரியங்கள் கூடுதலாக மிகையாக நடந்தாலும் கூட இதுவரை அந்த ஐநாவினுடைய மனித உரிமை விசாரணை குழு இன அழிப்பு நடந்ததாக இதுவரை ஒரு பொது அறிக்கை வெளியிட்டதில்லை. ஆனால் இப்பொழுது ஐநா அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. பலஸ்தீனத்திலே இன அழிப்பு தான் நடக்கிறது. திட்டமிட்டு இங்கே முஸ்லிம்களை கொலை செய்கிறார்கள். இந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐநா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. உலகத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இரக்க மனம் கொண்ட பல நல்ல நாட்டை சார்ந்தவர்கள் அந்த மக்களுடைய எண்ணங்களின் காரணத்தினால் பலஸ்தீனத்தினுடைய தனி பலஸ்தீன் வேண்டும் என்று இந்த ஆதரவு குரல் உலக அளவிலே கூடிக்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார். பெருமக்களே, தனி பலஸ்தீன் என்ற ஒரு நாடு, முழுமையாக அதிகாரம் உள்ள நாடு, ராணுவம் உள்ள நாடு, அவர்களுக்கு உண்டான அதிகாரம் கொண்ட ஒரு நாடு, தனி பலஸ்தீன் உருவாக்கப்பட வேண்டும் என்று உலக அளவிலே ஐநாவிலே தீர்மானம் வந்தது. 142 நாடுகள் ஆதரவு தெரிவித்தது. இதுவரை ஐநாவினுடைய இந்த நிலைப்பாட்டிலே பலஸ்தீனத்திற்கு இப்படிப்பட்ட ஆதரவு வந்ததில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு 142 நாடுகள் ஆதரவு தெரிவித்து தனி பலஸ்தீனை ஆதரித்தார். எந்த நாடுகள் அதற்கு எதிராக இருந்ததோ ஒரு 10 நாடுகளை எதிர்த்து வாக்கிட்டது. அந்த 10 நாடுகளிலேயும் இன்று அங்கே உள்ள மக்கள் அந்த ஆட்சிக்கு எதிராக, அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். உலக அளவிலே இறக்க சிந்தனை உள்ள சில பேர் அங்கே நடக்கக்கூடிய அந்த கொடுமையினுடைய உச்சத்தை கண்டு, கொடுமையினுடைய அந்த வரியினுடைய உச்சத்தை கண்டு பல நாடுகள் தனி பலஸ்தீன் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, சில நாட்களுக்கு முன்னாலே ஐநாவினுடைய சபையிலே இஸ்ரேலுடைய பிரதமர் கொடியவன் நெதன்யாகு பேசுவதற்காக எழுந்த பொழுது அங்கே இருந்த எல்லா நாட்டினுடைய தூதர்களும் பிரதிநிதிகளும் எல்லோரும் வெளிநடப்பு செய்து விட்டார். பெரும்பாலானவர்கள் வெறும் காலி சேரை பார்த்து பேசக்கூடிய அளவிற்கு உலக நாடுகள் இவ்வளவு கொடுமையானவன், ஒரு போர் குற்றவாளி என்று அந்த இடத்தில் அவர்கள் அறிவித்து உலக நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் அந்த சபையில் இருந்தவர்கள் வெளிநடப்பு செய்தார் என்பதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அமெரிக்காவினுடைய ராணுவ படை வீரர்கள் அவர்கள் பலஸ்தீனத்தின் மீது குண்டு வீசுவதற்காக வேண்டி அந்த விமானத்தை செலுத்த வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய ராணுவ படை வீரர்களை அந்த விமானத்தில் செல்வதற்காக சென்ற பொழுது அந்த படை வீரர்கள் மறுத்துவிட்டார். அல் ஜஸீரா வெளியிட்டிருக்கிறார். அந்த படை வீரர்கள் மறுத்தார்கள். மறுத்த காரணத்தினால் அவர்களை பெண்டகனுக்கு கொண்டு வந்து அமெரிக்காவுடைய ராணுவ தளத்திற்கு கொண்டு வந்து அவர்களை கைது செய்து விலங்கிட்டிருக்கிறார். விலங்கிட்ட நிலையிலையும் கூட இந்த அல் ஜஸீரா அதை காட்டுகிறது. விலங்கிட்ட நிலையிலையும் கூட அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய பெண்கள், அந்த விமானத்தை ஓட்டக்கூடிய விமானி, இவர்களெல்லாம் கடுமையான எதிர் வழக்கங்களை அந்த இடத்தில் சொல்லிக்கொண்டே செல்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த அளவிற்கு ஒரு கொடுமையான நிலை அங்கே நடக்கிறது என்பதை காண முடியும். கொடுமையான பெருமக்களே, எல்லா காலகட்டத்திலேயும் பலஸ்தீனத்திலே பல்வேறு விதமான சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். ஹதீஸிலே வருகிறது. ஆனால் இறுதி வெற்றி முஸ்லிம்களுக்கு என்று வருகிறது. ஹதீஸிலே அந்த சோபனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான சோதனைகள், அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய உள்ள வலிமை கொண்டவர்கள் அங்கே இருப்பார்கள். ஆனால் இறுதியிலே வெற்றி முஸ்லிம்களுக்கு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வலிமையான ஈமானுடைய வலிமையின் காரணத்தினால் இங்கே உள்ள சிறுவர்களுக்கு, ஒரு சிறுவன் கடிதம் எழுதி வைத்து விட்டு இறக்கிறான். நான் இறந்து விட்டால் என்னுடைய இந்த ஆடையை இந்த பையனுக்கு கொடுங்கள், என்னுடைய இந்த நூல்களை இந்த பையனுக்கு கொடுங்கள். ஒரு பையன், சிறு வயது பையன், தன்னுடைய அண்ணன் கொடுமையாக கொலை செய்யப்பட்டான். அவனுடைய தலைமுடியை எடுத்து வைத்து விட்டு அவன் சொல்கிறான், அதற்குண்டான ஒரு நிலையை ரப்பே இதற்கு பகரம் வாங்காமல் என்னை விட்டு விடாது என்று அந்த பையன் துவா செய்கிறான். அருமையானவர்களே, மனித வரலாற்றிலேயே சொல்ல முடியாத அளவிற்கு உண்டான கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. உலக அளவுல முஸ்லிம்கள் துவா செய்யத்தான் செய்யணும். நாம துவா செய்கிறோம், அல்லாஹ் பலஸ்தீனுக்கு நீ வெற்றியை கொடு, அந்த மக்களுக்கு நிம்மதியை கொடு, அநியாயங்களில் அவர்களை காப்பாற்று என்று துவா செய்யத்தானே செய்கிறோம். ஏன் இந்த துவாக்கள் ரப்பிடத்திலே ஏற்கப்படுவதில்லை? பெருமக்களே, நாம தனிப்பட்டு சில விஷயங்களை முஸ்லிம்களாக இருப்பவர்கள் நாம சில விஷயங்களை யோசித்து பார்க்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா யகூதிகளை குறித்து, இழி குணங்களை குறித்து, கெட்ட குணங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்.
உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் இந்த உலகமெல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களை ஒரு உணவு தட்டிலே உணவு பிரியர்கள் சேர்ந்து அமர்ந்தால் எப்படி அதன் மீது மோகம் கொள்வார்களோ, சாப்பிடுவதற்கு முன் வருவார்களோ, அதே போல் உலகம் முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கும்னு சொன்னாங்க. யார் சொல்றது? அந்த நேரத்தில் உலகத்தில் முஸ்லிம்கள் கம்மியா இருப்பாங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல அவங்க நிறைய இருப்பாங்க. உலகத்தில் அதிகமான முஸ்லிம்கள் இருப்பார். வெள்ளத்திலே அடித்து வரக்கூடிய நுரைகளை போல் இருப்பார்கள். அவர்கள் எண்ணிக்கையில் தான் கூடுதலாக இருப்பார்களே தவிர ஈமானுடைய வலிமை இருக்காது என்பது போல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார். அவர்களுக்கு உள்ளத்திலே வகன் வந்து விடும் சொன்னார். அப்படின்னா என்ன நாயகம்னு கேட்டாங்க. துன்யாவுடைய மோகம் சொன்னாங்க. இந்த துன்யாவுடைய மோகம் வந்துவிட்ட காரணத்தினால் ஹலால் ஹராமை எல்லாம் பார்க்க மாட்டார். மோகம் வந்துவிட்ட காரணத்தினாலே ஹலால் ஹராம் அங்கே கவனிக்கப்படாது. அதே போல மௌத்தை பற்றி உண்டான சிந்தனையின்மை இது வந்துவிட்டால் எல்லா தோல்வியும் நஷ்டம் வரதான் செய்த ஹதீஸ். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா யூதர்களை பழிக்கிறான். அஹர சன்னாசி அலா ஹயா, வாழ்நாளின் மீது பேராசை கொண்டவர்கள். மௌத்தினாலே அவனால யோசிக்கவே முடியாது, கற்பனை பண்ண முடியாது, அதை நினைத்து பயந்து வாழ்பவர்கள். மரணத்தின் மீது உண்டான வெறுப்பையும் வாழ்வின் மீது பேராசையும் அதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவனுடைய இழிநிலையை கண்டிக்கிறான். யூதர்களை எதையெல்லாம் சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான் பாருங்கள். அதனாவது அவர்கள் வாழ்வின் மீது பேராசை கொண்டவர், எப்படியாவது வாழணும் எந்த பேராசை அவர்களுக்கு என்று சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள போல ஒரே கூட்டம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தஹ்சபுஹும் ஜமீஅன் வ குலூபுஹும் ஷத்தா, எல்லாரும் ஒரே இனம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அவருடைய கல்புகள் எல்லாம் மாறுபட்டது. குலூபுஹும் ஷத்தா, கல்புகள் மாறுபட்டதுன்னு சொல்றோம். ஒரு இனம் போல் தெரியும், ஆனால் கல்புகள் மாறுபட்டது. இன்றைக்கு குர்ஆன் ஷரீஃபிலே யூதர்களை குறித்து எந்த விஷயத்தை சொல்லி எல்லாம் அல்லாஹ் கண்டிக்கிறானோ அது முஸ்லிம்கிட்ட இருக்குதா இல்லையா பாருங்க. நீங்க நம்மிடத்தில் இந்த குணம் எதை சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறானோ, மரணத்தை பற்றி உண்டான சிந்தனையின்மை, எப்படியாவது வாழ வேண்டும் என்ற பேராசை, அதே போல் முஸ்லிம்கள் தான் ஒட்டுமொத்த மாதிரி தெரியுது. எல்லா பிரிவுகளும் இருக்கிறது, எல்லா பிரிவினைகளும் இருக்கிறது. சின்ன 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 காரியங்களிலே கூட அல்லாஹ் யூதர்களை பற்றி சொன்னான். அவர்கள் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா கல்புகள் மாறுபட்டது, கல்புகள் வித்தியாசமானது, கல்புகளிலே பிரிவு இருக்குதுன்னு சொன்னான். இன்னைக்கு அந்த தர்ம முஸ்லிம்கிட்ட இருக்குதா இல்லையா? எதை குறித்து அல்லாஹ் யூதர்களை சொல்லி கண்டிக்கிறானோ அதே செயல் இன்னைக்கு முஸ்லிம்கிட்ட இருக்குதா? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவி வரணுமானா ஈமானை கொண்டும் அஹ்லாக்கை கொண்டும் தக்வாவை கொண்டும் தான் ரப்பில் உதவி வந்தது. முன்னோர்களுக்கு வந்தது எண்ணிக்கையை கொண்டல்ல, பதிலில் எண்ணிக்கையை கொண்டல்ல, ஈமானை கொண்டு அஹ்லாக்கை கொண்டு இறையச்சத்தை கொண்டுதான் வெற்றி வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே யூதர்களுக்கு என்னென்ன அம்சங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அல்லாஹ் சொன்னான், கசத் சும்மா கசத்து குலூபுக்கும், உங்களுடைய கல்புகள் கடினமாகிவிட்டது. கல்புகள் கடினமாகிவிட்டது, இரக்கத்தன்மை என்பது போய்விட்டது. பொதுவாக முஸ்லிம்கள்னாலே இரக்கத்தன்மை உடையவர்கள், இலகுவான தன்மை கொண்டவர்கள், இரக்க மனமுள்ளவர்கள். அல்லாஹ் யூதர்களை கண்டித்து சொன்ன அந்த நிலை இன்று முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா? நம்மை நாம் பார்க்க வேண்டாமா? யூதர்களைத்தான் அல்லாஹ் கண்டித்து சொன்னா இந்த குணம் இருக்கிறது என்று. அதே போல அகந்தை, நான் என்ற ஒரு நிலை, அகந்தையினுடைய நிலை, யூதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். தான் தான் உயர்ந்தவர்கள், நான் என்ற ஒரு நிலை, அகந்தையினுடைய உச்சத்தில் இருப்பார்கள். குர்ஆன் அதை சாடை மாடையாக சொல்கிறதே. இந்த அந்த நிலை அந்த யூதர்களுக்கு என்னென்ன அம்சங்களை எல்லாம் அல்லாஹ் சொன்னானோ எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும். அது மாதிரி யூதர்களுடைய குணத்தை குர்ஆன் சொல்கிறது, ஆக்கிரு ரிபா, வட்டியை சாப்பிடுவார்கள். இந்த ஹலால் ஹராம் பார்ப்பது எங்கே இருக்கிறது பெருமக்களே? ஹராம் பார்க்காமல், ஹலால் ஹராம் பார்க்காமல் உணவோ உடையோ இருக்குமானால் சொல்லாங்க என்னங்க, கையேந்துகிறார்கள், கையை உயர்த்துகிறார்கள். ஒமத்அமு ஹராம் ஒமல்பஸுஹு ஹராம் ஃபஅன்னா இஸ்தஜாபு லஹு, கையை உயர்த்தி உயர்த்தி கேட்கிறார்கள், ஆனால் உணவு ஹராம், உடை ஹராம். எப்படி அல்லாஹ்விடத்தில் அந்த துஆ கபூலாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அல்லவா? இந்த ஹலால் ஹராமை நாம் சரியாக பேணுகிறோமா? நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய, யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலம் பெருமக்கள்.
எப்பொழுது பாவங்கள் மிகைத்து விடுமோ அல்லாஹ்வுடைய உதவி நின்று விடும். பாவங்கள் மிகைத்து விட்டால் இன்னல் மஅசியத்த துஸீலுன் நிஅமா, பாவங்கள் என்பது நிஅமத்தை போக்கிவிடும். பாவத்தினுடைய கணம் மனதிலே இல்லை. பெரிய பெரிய பாவங்களை செய்துவிட்டு தூசியை தட்டுவதை போல் தட்டிவிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை இன்று நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? நாம் நம்மை நாமே யோசித்து பார்க்கிறோம். வட்டியை சாப்பிடுவது, அசுக்கு தானல் ஃபசாத், ஃபசாதான காரியத்தின் மீது வாய் ஒத்தி இருப்பது, என்ன அநியாயங்கள் நடந்தாலும் அதை பற்றி பொருட்படுத்தாத நிலை, வாய் ஒத்திய நிலை, கண்டும் காணாத நிலை. நம்முடைய முன்னோர்கள்னா அவங்க போய் திமுக தப்பு நடந்தா விட்டுட்டு போவாங்களா? ஏதாவது தப்பு நடந்தா அவங்க நின்று கண்டிச்சுட்டு தான் போவாங்க. இந்த கண்டிக்கக்கூடிய நிலையிலே பெரிய ஆட்களும் இல்லை, அதை கேட்கும் நிலையிலே பிள்ளைகளும் இல்லை. பசாதான காரியங்களின் மீது, அருவருக்கத்தக்க காரியங்களின் மீது, மார்க்கம் தடை செய்த காரியங்களின் மீது கண்டுகொள்ளாத நிலையும் அதை தடுக்காத நிலையும், இதுவெல்லாம் யகூதிகளுடைய குணம் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த குணங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லை? நாம நினைக்கிறோம், அந்த இடத்தில் கேட்கிறோம், ஆனால் அது கபூலாகவில்லை என்று கவலைப்படுகிறோம். நாம் முஸ்லிம்கள் இல்லையா என்று சொல்கிறோம், முஸ்லிம்கள் தான். ஆனால் யூதர்களிடத்தில் என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானோ அதை நாம் வைத்துக் கொண்டு அதற்கு மேல் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டால் எப்படி வரும் என்று யூசுப் அல்-கர்தாவி தன்னுடைய ஒரு குத்பாவில் சொல்லி காட்டினார். உண்மையான பெருமக்களே, அதனாலே நாம் முதலாவது நாம் தௌபா செய்ய வேண்டும். நாம் ரகசியத்திலும் பரகசியத்திலும் வெளிரங்கத்திலும் அந்தரங்கத்திலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மிடத்தில் நாம் உறுதி கொள்ள வேண்டும். யாரும் நம்மிடத்தில் சொல்வதில்லை, நான் யோசித்து பார்த்தால் போதும் என்னிடத்தில் என்ன பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் என்னுடைய கையேந்துதல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், என்னுடைய துஆக்கள் ரப்பிடத்திலே கபூலாகும். பெருமக்களே, அது மாதிரி இன்னைக்குள்ள இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடக்கின்ற நேரத்திலே நாம் வாழாவெட்டியா இருந்துவிடக் கூடாது. அந்த மக்களுக்காக துஆ செய்ய வேண்டும். ஷாம் உலகத்தில் அழிக்கப்பட்டு விட்டால் உலகத்தில் எந்த ஹைரும் இல்லை என்று நான் சொன்னேன். இவ்வளவு உலகத்தில் எந்த ஹைரும் இருக்காதுன்னு சொன்னார். அதனால அந்த மக்கள் நல்லபடியாக சொந்த பூமியிலே தனி நாட்டோடு கௌரவமான ஒரு வாழ்க்கை, கண்ணியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான முயற்சிக்காக நாம பொருளாதார உதவிலாம் அங்கிருந்து செய்ய முடியாது, பொருளாதார உதவி செய்ய இயலாது. அதனாலே நாம் அந்த நேரத்தில் தனிப்பட்ட நிலையிலையும் பொது நிலையிலையும் துஆ செய்யக்கூடிய ஒரு நிலையாவது நம்மிடத்தில் உள்ள வருகிற நம்மிடத்தில் துஆ செய்வது. அது மாதிரி நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை வருமானால் நிச்சயமாக ரப்பினுடைய பேருதவியை நம் கண்முன்னால் காணலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனாலே நாம் அந்த மக்களுக்காக துஆ செய்வோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட எந்த நிலையிலே உள்ள பாவங்களையும் மாற்றி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் முற்படுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான பேரருளை தந்தல் புரிவார். தமிழ்நாடு ஜமாஅத் உலமா சபை இப்பொழுது அங்கே பலஸ்தீனத்திலே எல்லா நாடுகளும் தனி பலஸ்தீனத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா அங்க அவ்வளவு கொடுமை நடக்குது. தரைவழி தாக்குதல், வான்வழி தாக்குதல், பசியை போடுதல், அவர்களுக்கு கட்டடங்களை அழித்தல், ஊரை விட்டு இங்கிருந்து அங்கே துரத்துகிறார்கள், அங்கிருந்து இங்கே துரத்துகிறார்கள், துண்டு பிரசரங்களை போட்டு இன்னும் 48 மணி நேரத்தில் இங்கிருந்து இடத்தை காலி செய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஏதாவது நடந்தால் நாங்கள் பொறுப்பல்ல என்று துண்டு சீட்டுகளை வீசி அவர்களை இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயும் அலக்கழிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அதனாலே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மதரசாவிலையும் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று நோன்பு வைத்து துஆ செய்ய இருக்கிறார்கள். ஆண்கள் மதரசாவிலையும் சரி, பெண்கள் மதரசாவிற்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்கள் மதரசாவுக்கும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள எல்லா மதாரிசுகளிலேயும் ஆண்கள் பெண்கள் மதரசாக்கள் மாத்திரமல்ல, நாம் எல்லோரும் தமிழகத்தில் உள்ள அத்தனை மக்களும் வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு நாள் அந்த மக்களுக்காக, அவ்வளவு வேதனைகளை தாங்கக்கூடிய அந்த மக்களுக்காக, பரக்கத்தான பூமியில் இவ்வளவு சோதனைகளை தாங்கக்கூடிய அந்த மக்களுக்காக, சிறுவயது பிள்ளைகள் கையிலே குழந்தையை தனாசாவா தூக்கி செல்லக்கூடிய பெண்ணிலே, உயிர்விட்ட நிலையிலே தன்னுடைய பிள்ளையை முத்தம் கொடுக்கக்கூடிய தாய், இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே அந்த கொடூரங்கள் நீக்கப்பட்டு கொடுமையாளர்கள் அழிக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய அராஜகம் ஒழிக்கப்பட்டு இஸ்ரேலினுடைய அநியாயங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே
இன்ஷா அல்லாஹ் ஜமாஅத்துல் உலமா சபை தமிழகம் முழுவதும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நோன்பு வைத்து நாம் அசருக்கு பிறகு ஒரு ஸலவாத் இஸ்திக்பார் எல்லாம் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வதோடு ஒரு துஆவையும் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. அதனாலே ஆண்கள் பெண்கள் வீட்டிலேயும் சொல்லுங்க, வீட்டிலேயும் எல்லா பெண்களையும் நோன்பு வைக்க சொல்லுங்க. ஆண்களும் அந்த ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வானாக. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய திருப்திக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை, வலிமையான ஈமானுக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கை, உன்னதமான குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா நம் எல்லோரிடத்திலும் தந்தருள்வானாக. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமாக ஆக்கி அருள்வானாக. சோதனையில் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பலஸ்தீனத்தினுடைய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. அவருடைய கொடுமைகளுக்கு அல்லாஹ் ஒரு முடிவை ஏற்படுத்துவானாக. அவர்களுக்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை அல்லாஹ் தந்து தனி பலஸ்தீன் நாடு உருவாகி சிறப்பான வாழ்வதற்குண்டான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி